أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. அல்லாஹுக்கு இடங்களில் மிக பிரியமான இடம்தான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை அன்று நேர காலத்தோடு ஜுமாவை செய்வதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவன் எங்களோடு மிக இரக்கமானவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அவன் தனித்துவமானவன். அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, தந்தை கிடையாது, பெற்றோர் கிடையாது. அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே எந்த ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது பார்க்கலாம், ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலைப்பாடுகளும் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமைகளும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒருவர் ஏழையாக இருக்கிறார், மற்றொருவர் பணக்காரராக இருக்கிறார், இன்னொருவர் அவருக்கு அனைத்து விடயங்களும் வசப்படுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருவருக்கு சில நிலைமைகள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஏழுமான நிலைமைகள், மற்றொருவருக்கு முடியாத நிலைமை இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொருடைய உதவியை நாடுகிறோம். அந்த எந்த மனிதனுடைய உதவியை நாங்கள் நாடினோமோ அந்த மனிதனுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை பல படித்தரங்களாக படைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய நிலப்பாடுகளும் அது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு என்ன கிடைக்க வேண்டும், இந்த மனிதனுக்கு எது சிறந்தது, இந்த மனிதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்து வைத்து விட்டார். எங்களை படைப்பதற்கு முன்னால் 70,000 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நான் எவ்வாறு வாழுவேன், எனக்கு என்ன உணவுகள் கிடைக்கும், எனக்கு என்ன வசதிகள் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து வைத்து விட்டார். இவ்வாறு முடிவு செய்து வைத்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறார், இந்த உலகத்திற்கு மனிதனை அனுப்பியதற்கு பின்னால் இந்த மனிதனுடைய செயற்பாடுகளை வைத்தும் அல்லாஹுடைய இரக்கம் பாசம் எங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நான் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பேனாக இருந்தால், அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை நான் மறுக்கக்கூடியவனாக, செய்யாதவனாக, பொடுபோக்கு செய்யக்கூடியவனாக இருப்பேனாக இருந்தால் எனக்கு என்ன பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமோ, என்ன வசதி எனக்கு கிடைக்க வேண்டுமோ அது எனக்கு இல்லாமல் போகும். ஏனென்று சொன்னால் கண்மணி நாயகம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லயுஹரமு ரிஸ்க பிதம்பி யுஸிபு. ஒரு அடியான் அவன் செய்கின்ற பாவங்களின் காரணமாக அவனுக்கு கிடைக்கின்ற ரிஸ்கை விட்டு அவன் தூரமாக்கப்படுவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுடைய இரக்கமானவன். ஏன், எங்களுடைய செயற்பாடுகளை வைத்தும் அவன் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய விடயங்களில் மாற்றங்களை செய்வான். அந்த அடிப்படையில் தான் கலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தீர்ப்பு செய்து வைத்திருக்கக்கூடிய விடயம் இரண்டு விதமாக பங்கு பெறும். முதலாவது அல் கலாவுல் முபுரம், இரண்டாவது வகை அல் கலாவுல் முஅல்லக். அல் கலாவுல் முபுரம் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்பட மாட்டாது. இரண்டாவது வகையான அல் கலாவுல் முஅல்லக் என்று சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு எவ்வாறு என்று சொன்னால், எங்களுடைய செயற்பாடுகளை வைத்து அல்லாஹ் என்ன செய்வான், மாற்றம் செய்வான். அந்த மாற்றம் செய்யப்படுவதையும் அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான். நான் என்னுடைய பெற்றோர்களோடு அழகான முறைக்கு நடக்கிறேன், என்னுடைய உறவு முறைகளை நான் சேர்ந்து நடக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். நான் 50 வருடம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருந்தால் ஆரம்பத்திலேயே என்னுடைய இந்த குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதன் காரணமாக, பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் காரணமாக அந்த கலாவிலே, அந்த தீர்ப்பிலே அல்லாஹ் என்ன செய்வான், மாற்றம் செய்வான். இவர் இன்னொரு 10 வருடத்தை மேலதிகமாக வாழ்வதற்கு அமைத்து கொடுப்பான். இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. இது இந்த விடயம் இவ்வாறு மாற்றம் செய்யப்படும் என்கிற விடயத்தையும் அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது அல்லாஹ் எங்களை இவ்வாறு பல படித்தரங்களாக வைத்திருப்பது என்பது அது ஒரு கேவலமான, அது ஒரு மோசமான விடயம் கிடையாது. ஏன், அவ்வாறு வைத்தால் தான் இந்த உலகம் இயங்கும். அனைவரும் பணக்காரர்களாக இருந்து விட்டால் இந்த உலகம் இயங்க மாட்டாது. வேலை செய்பவர்கள் யார்? எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மனிதர்களுடைய என்ன கிடைக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு வாழ வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து வைத்து விட்டோம். வரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅல். சிலரை விட நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம்.
அவ்வாறு வைத்ததன் காரணமாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் சொல்கிறான், வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன். இந்த மனிதர்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்களை விட அவர்கள் சம்பாதித்து அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை விட உங்களுடைய இரட்சகனுடைய அன்பு உங்களுக்கு சிறந்தது. எனவே கணித்துக்குரிய இந்த இடத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும். சில நேரம் என்னுடைய வாழ்வு கஷ்டமானதாக இருக்கும், ஏதோ ஒரு அடிப்படையில் பெய்த்துக் கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய செயற்பாடு, அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்னை விட பல மடங்காக இருக்கும், அவனுக்கு கஷ்டமே இருக்க மாட்டாது என்று நாங்கள் பார்த்தால், நான் அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை மதிப்பிடக்கூடாது. என்னை இவ்வாறு வாழ வைத்திருப்பது எதற்காக? இந்த உலகத்திலே எனக்கு அந்த சந்தர்ப்பங்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு பாதுகாத்து அழகான ஒரு முறைக்கு அன்றன்று நான் உழைத்து சாப்பிடுவதற்குரிய அமைப்பை வைத்திருக்கிறான். எனக்கு இந்த மழையை விட்டும் வெப்பத்தை விட்டும் சூரியனை விட்டும் பாதுகாத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வீட்டை தந்திருக்கிறான் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஏன் என்று தெரியுமா? நாளைக்கு மறுமை நாளில் என்னிடம் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்குமோ அது அனைத்திற்கும் கேள்வி சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் கேள்விகளை கேட்பான். மின் ஐன அன்ஃபக்தஹு, நீ இதனை எங்கிருந்து சம்பாதித்தாய், நீ எப்படி சம்பாதித்தாய், உண்மையான ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா, நான் காட்டி தந்த அடிப்படையில் சம்பாதித்தாயா, வஃபீம அன்ஃபக்தஹு, நீ இதனை எங்கு செலவழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்கிற 2 கேள்விகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, எனவே அந்த அடிப்படையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடயம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை நான் பொருந்திக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களை விட கீழ் அந்தஸ்தில் உள்ளவர்களை பாருங்கள், மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம். மேலுள்ளவர்களை பார்க்கும் போது பொறாமை ஏற்படும். அல்லாஹ்வுடைய அந்த கிஸ்மத்தை, அவன் பங்கு வைத்ததை எங்களுக்கு சில நேரம் பொருந்திக் கொள்ள இயலாத நிலைமை ஏற்படும். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களை விட கீழ் அந்தஸ்தில் உள்ளவர்களை பாருங்கள், உங்களை விட வசதி வாய்ப்பில் குறைந்தவர்களை பாருங்கள். அவ்வாடி பார்க்கும் பொழுது அல்லாஹ் உங்களை எவ்வளவு வைத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் என்கிறதை எங்களால் வழங்கிக் கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் அஸ்பஹ, யார் ஒருவர் காலையை அடைகிறாரோ, எப்படியாப்பட்ட நிலைமையில்? அன்றைய நாளை செலவழிப்பதற்குரிய, அன்றைய நாளை கழிப்பதற்குரிய சாப்பாடு உணவு அவரிடம் இருக்கிறது. அதே மாதிரி அவர் பாதுகாப்பானவனாக இருக்கிறார், எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இன்னும் முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, உடலில் எந்த நோயும் கிடையாது, உடலில் எந்த நோயும் கிடையாது. 3 விடயங்கள்: ஆரோக்கியம் இருக்கிறது, நோய் எதுவும் கிடையாது. அடுத்தது பாதுகாப்பு, எந்த விதமான பிரச்சனை எதுவும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனை கிடையாது. அழகான முறைக்கு சுற்றித் தெரிய முடியும், வேண்டிய ஒரு இடத்தில் சம்பாதிக்க முடியும். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, அன்றைய நாள் காலை சாப்பாடு, இரவு சாப்பாடு, பகல் சாப்பாடு, அன்றைய நாளுடைய தேவைக்குரிய அனைத்து விடயங்களும் அவருக்கு போதுமானதாக அன்றைய நாள் சம்பாதிக்க முடியும் என்றிருந்தால், இவருக்கு இந்த உலகம் முழுக்க வசப்படுத்தி கொடுக்கப்பட்டவரை போல அவருக்கு இந்த முழு உலகமும் கிடைத்ததற்கு சமம். ஏனென்று சொன்னால் கணித்துக்குரியவர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நான் நேற்று என்ன சாப்பிட்டேன் என்று கேட்டால் எனக்கு ஓரளவு சொல்ல முடியும். நேற்றைய மறுதினம் என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்டால் எனக்கு சொல்ல முடியும். 5 நாளைக்கு முன்னால் என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்டால் யாருக்கும் சொல்ல முடியாது. தடுமாறுவோம், யோசிப்போம். ஏன்? அவ்வளவுதான் வாழ்க்கை. குறிப்பிட்ட ஒரு நாள் அல்லது 1.5 நாளுக்குரிய விடயங்கள் தான் எனக்கு மண்டையில் நிற்கும், எனக்கு சொல்ல முடியும். அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களே, நான் எவ்வளவுதான் பணம் செல்வாக்கு இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழும்போது எனக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு எனக்கு சாப்பிட முடியும். என்னிடம் 10,000 இருக்குது என்பதன் காரணமாக எனக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு சட்டியை அப்படி சாப்பிட முடியாது. பான் சாப்பிட்டாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவுக்கு வயிறு நிரம்புகிறதோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடியவைகள் அனைத்தும் எனக்கு சரியானதுதான் என்று விளங்கி என்னுடைய பாவங்களில் நான் தவிர்த்து அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் எனக்கு கிடைத்திருக்கின்றதை வைத்து என்னுடைய பல விடயங்களை என்ன செய்ய முடியும்? நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். எனது பல தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். பரக்கத் என்று சொல்லக்கூடிய விடயம் இருக்கிறதே, இது யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. 1 லட்சம் இருப்பவரும் அதே விடயத்தில் தான் செய்து கொண்டிருப்பார். 24 மணி நேரத்தை வாழ்ந்து கொண்டிருப்பார். ஒரு மனிதனிடம் 5000 ரூபாய் தான் இருக்கிறது என்று சொன்னாலும் அவரும் அந்த ஒரு நாளுடைய 24 மணி நேரத்தில் செயல்பட செய்ய இருக்கிறார். ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழாத ஒருவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாத ஒருவனாக இருந்தால், அந்த 1 லட்சத்தின் மூலமாக அவனுக்கு போதாது என்கிற தன்மை ஏற்படும்.
அந்த 1,00,000 மூலமாக அவன் என்ன தேவையை பூர்த்தி செய்தாலும் திருப்தி இருக்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்த ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த 10,000 ரூபாய் அதன் மூலமாக அவர் ஏற்பட்டு செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் அவருக்கு மன நிறைவை அதை ஏற்படுத்தும். இன்னும் மன நிம்மதி உண்டாகும். பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். அவருக்கு செலவு அந்த 1,00,000 செலவு இருக்கக்கூடிய அந்த விடயம் இந்த 10,000 ரூபாய் மூலமாக முடிவடைந்து விடும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய தொடர்பை நாங்கள் சரியான முறைக்கு ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் சூரத்து குரைஷிலே, பல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த காபத்துல்லாஹ்வுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். எப்படியாப்பட்ட இரட்சகன்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, உங்களை பசியில் போடவில்லை. உங்களை என்ன செய்யவில்லை? பசியில் போடவில்லை. என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் பண்ணையோ பானையோ எதையோ சாப்பிட்டு உங்களை பசியை இல்லாமலாக்கி செய்து விட்டான். அந்த வசதி வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய கிருபை. உங்களை விட்டு பசியை தூரமாக்கி விட்டான். அது மட்டுமல்ல, வஆமனஹும் மின் கௌஃப், நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீர்கள். உங்களுடைய மனதில் பயம் கிடையாது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், என்ன பிரச்சனை ஏற்படும், எந்த இடத்தில் குண்டு வெடிக்கும், எந்த இடத்துக்கு போய் வேலை செய்வது, எந்த பிரச்சனை இருக்கும், இந்த இடத்துக்கு போக முடியாது என்கிற பயம் ஒன்றும் இல்லாமல் பாதுகாப்பான சூழலை உங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த இரண்டும் மிக பொறுமதியான இரண்டு விடயங்கள். பசி இல்லாமல் வாழ்வது, பாதுகாப்பான முறையில் வாழ்வது. எனவே இதற்காக நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்கிறான். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய படைச்ச இறைவனை வணங்குவதற்கு, அவனின் பால் எங்களுடைய நெருக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला इस दुनिया में इंसानों को बहुत दर्जों में रखा है. एक इंसान गनी होता है, मालदार होता है, और एक इंसान फकीर होता है. ये भी अल्लाह का रहमत है, क्योंकि अगर इस तरह नहीं हो इस दुनिया का निजाम नहीं चलेगा. हर बंदा मालदार हो फिर इस दुनिया में काम करने के लिए कोई बंदा नहीं मिलेगा. ये अल्लाह का निजाम है. इस दुनिया में हम देखेंगे काफिर को भी मुसलमान से ज्यादा माल होता है. अल्लाह क्या बताया इस सूरत में, इस आयत में, वरहमतु रब्बिका खैरुम मिम्मा यजमाउन. अल्लाह का रहमत, अल्लाह का लुत्फ, वो लोग जो इस दुनिया में जमा करके काम करके वो लोग इस दुनिया में बहुत अच्छा जिंदगी गुजर रहा है. इस जिंदगी से अल्लाह का रहमत बहुत बड़ी बात है. इसलिए अल्लाह सुब्हानहू व तआला क्या बताया, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या बताया, आप लोगों के जो ऊपर होता है उसको नहीं देखो. आपसे ऊपर जो जिंदगी गुजरता है अच्छी तरह उसको नहीं देखो, आपके नीचे वाला उसको देखो. इस टाइम आपको पता चलेगा अल्लाह का रहमत, अल्लाह का लुत्फ, अल्लाह का शफकत आपके ऊपर कितना बड़ा है. इस तरह आपको समझ में आएगा. और इसी तरह हम इस दुनिया में अगर हम जिंदगी गुजरने के वक्त कुछ मुश्किलात आ जाएगी. इस टाइम में थोड़ा सा हम देखना है मैं जिंदगी किस तरह गुजरता हूं. अल्लाह ने क्या बताया, अगर आप इस दुनिया में जिंदगी गुजरने के वक्त मुझे याद करते हुए मेरा जिंदगी आप गुजरेंगे, आपका जिंदगी आप गुजरेंगे, आपके लिए मैं आपके दूसरों के बंदों के नजरों में आपको जो मिलने वाला रिज़्क बहुत कम होता है, लेकिन आपका दिल में सुकून होगा. ये अल्लाह का रहमत है. ये पहली बात, ये शर्त है, हम अल्लाह के साथ अल्लाह का अहकामात को सारे पूरा करना है. अगर इस तरह हम जिंदगी गुजरेंगे मेरा दिल में सुकून आ जाएगा. मेरा घर बहुत छोटा होगा, लेकिन फिर भी ये जो गैर मुसलमान, अगर अल्लाह का एक मुसलमान होता है, वो अल्लाह का अहकामात को छोड़कर वो जिंदगी गुजरता है, उसके पास बहुत पैसा होगा हमारे नजरों में, लेकिन उसका दिल में, उसका दिमाग में सुकून नहीं होगा. वो बेंस कार में चलेगा लेकिन उसका लिए पसीना आएगा, लेकिन हम वैसे पैदल में जाएंगे लेकिन हमारे लिए पसीना नहीं होगा और दिल में सुकून होगा. ये अल्लाह का निजाम है. अल्लाह ने क्या बताया, इन्न रजुल ला युहरमु रिज़्क़ बिज़न्बि युसीबु. अगर आप अल्लाह के लिए गुनाह करेंगे फिर अल्लाह का रहमत से आप दूर हो जाएंगे, फिर भी आपका जिंदगी ये दूसरों की तरह मशक्कत में आ जाएगा. इसलिए हम अल्लाह के ताल्लुक को अच्छा रखना है. और हम इस दुनिया में जिंदगी गुजरते हुए हम तो हमारे दिल में भी कभी कभी इस तरह सोच आएगा, मैं अल्लाह को अहकामात को करता हूँ फिर भी मुझे जो मिल रहा है बहुत कम है. ये कम नहीं है, ये अल्लाह का रहमत है. क्यों? क़यामत के दिन 2 सवाल होगा. 5 सवाल में 2 सवाल सिर्फ पैसों के बारे में है. आप एक पैसा किस तरह आपने कमाया और कमाने के बाद ये पैसा को किस तरह आपने खर्च किया, ये 2 सवाल सिर्फ पैसों के बारे में है. अगर इस दुनिया में मैं जिंदगी गुजरते हुए
कुछ पैसा यानी फकीर की तरह मिस्किन की तरह अगर कुछ न कुछ मेरा जिंदगी वैसे चल रहा है, फिर कल क़यामत के दिन मुझे सवाल बहुत कम होगा। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने क्या बताया, मुझे मिस्किन के जुमरे में मुझे या अल्लाह कल क़यामत के दिन उठाओ। क्यों? मिस्किन का फजीलत है। फिर अल्लाह का सोच उसके दिल में आ जाता है, कभी कभार उसको मशक्कत आ जाता है, फिर वैसे फौरन मस्जिद की तरफ आ जाएगा, अल्लाह के ऊपर आसमान की तरफ उसका दो हाथों को उठाएगा। क्यों? इसलिए उसका दिल में अल्लाह का रहमत, अल्लाह का शफकत में इस दुनिया में अल्लाह ने क्या बताया, वमन यत्तक़िल्लाह यजअल लहू मखरजा। मैं अल्लाह को खौफ करते हुए जिंदगी गुजरता हूँ, अल्लाह ने क्या करेगा, मेरा सारे मुश्किलातों से निकलने की दरवाजा खुल जाता है। वयरज़ुक़हु मिन हैसु ला यहतसिब, उसका गुमान में नहीं होगा मैं ये जरूरत को मैं किस तरह पूरा करूं, अल्लाह ने किस निजाम रखेगा इससे मेरा रिज़्क, मेरा जरूरत पूरा हो जाएगा, मैं सोच भी नहीं सकता। इस तरह हमारे अच्छे बंदों का काम अल्लाह ने इस दुनिया में निजाम रखा है इस तरह। इसलिए हम सब बंदे अल्लाह ने हमको जो कुछ दिया है उसको रिजा करते हुए, उसको कनाअत करते हुए हमारे अल्लाह के जो सारे अहकामात को करना है, फॉलो करना है, हराम को छोड़ना है, हलाल को करना है। इसलिए अल्लाह सुब्हानहू व तआला हम सब बंदों को अच्छी तरह हमारे खातिमा कर ले, और इसी तरह इस दुनिया में हम जो जिंदगी गुजरते हुए हमारे सारे मुश्किलात अल्लाह ने दूर फरमाए और बुरी बीमारियों से दूर फरमाए, और इसी तरह अच्छा जिंदगी गुजरने के लिए दिल मुतमइन्ना हम सब बंदों को दे दे। व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।